ஹலோ மக்களே, வெல்கம் டு டெய்லி டாக்ஸ். டுடே ஸ்பெஷல் அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ருத்ரன் பிரவீன் இப்போ நிவினா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே வந்து மகாநதியை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் ஆக்டர் பிரவீன்மே. ஸோ இவங்க வந்து நேற்றுக்கு ஒரு சீனோட சீரியல் முடிஞ்சிருக்கும். அதாவது நம்ம நிவின் வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம காவேரி வந்து சாரி கேட்குற மாதிரி ஒரு சீன். அந்த சீனை ஒரு குட்டி கிளிப்பிங் மாதிரி விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஆக்டர் நிவினா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் ருத்ரன் பிரவீன் இவருமே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ்மே குவிஞ்சிருந்துச்சு அண்ட் நிறைய ரிப்ளைஸ்மே இருந்துச்சு. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைலி எமோஜி. அவர் எதை மீன் பண்ணி சொன்னார்னு தெரியல. அவர் நேற்றுக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த ப்ரொமோலையுமே பார்த்தா நிவின் தான் இருக்கிறதுலே ரொம்ப பாவமான கேரக்டர்னு கமெண்ட்லாம் படிச்சுட்டு இருப்பார் போல அவருமே. ஸோ அதனால அவருமே சொல்லியிருக்காரு, என்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாவமான கேரக்டர் இன் அப்கமிங்கில், அதாவது மகாநதி ஃபியூச்சர் எபிசோட்ஸில் பாவமானவராகவே ட்ராவல் பண்ணுறாரா, அதர்வைஸ் வில்லனா சேஞ்ச் ஆகிறாரா, இல்லை வந்து யமுனாவுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பேராக இருக்க போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னுமே அந்த ப்ரொமோ நேற்று வந்துச்சு இல்லையா ஒரு ப்ரொமோ, அந்த ப்ரொமோ நம்பர் 8 ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்னைக்கு பேக் டு பேக் மகாநதி ரிலேட்டடாக 5 ப்ரோமோஸ் வந்துச்சு. ஒன்று சீரியல் ப்ரோமோ, மற்ற 4மே ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோமோ. இன்னும் 2 டேஸில் ஸ்டார்ட் மியூசிக்மே இருக்குது. அது தொடர்ந்து குமரன் கங்கா அவங்க 2 பேரும் பேராக இருக்க பிக்சர்ஸ் நேற்றுக்கு ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து திஸ் ஜெஸ்ஸி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டு ஸ்கை ப்ளூ கலரில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு ஸ்கை ப்ளூனாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களே இந்த பிக்சர் வந்து போட்டு கமிங் சூன் சொல்லிட்டு சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அந்த ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக க்யூட்டாக இருக்காங்க இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரியில். நிஜமாவே இந்த ஜெஸ்ஸி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.